திருச்சி மணப்பாறையில் மருத்துவமனையை யார் நிர்வகிப்பது என்ற பிரச்சனையால் பெண் மருத்துவர் மருத்துவமனையின் கண்ணாடிகளை உடைத்து நோயாளிகள் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் அலறெடுத்து ஓடிய சம்பவத்தின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், என்ன நடந்தது? இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? வெங்கடேசன், வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை விராலிமலை சாலையில் ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. பிரபலமான இந்த மருத்துவமனையை மருத்துவர்களான இரு சகோதரர்கள் நடத்தி வருகின்றனர். இதில் அவர்களது மனைவிகளும் மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சகோதரர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இந்த மருத்துவமனை யார் நிர்வகிப்பது என்ற பிரச்சனை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை பெண் மருத்துவரான அழகானந்தா என்பவர் திடீரென மருத்துவமனையின் 3வது தளத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த செவிலியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் பொது வார்டு கதவின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சென்ற அவர் சிகிச்சைக்காக அங்கு சேர்க்கப்பட்டிருந்த 5க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மீது ஒருவித மயக்க ஸ்ப்ரேயை அடித்துள்ளார். ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் 3வது தளத்தை விட்டு அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர். இதனால் செவிலியர்களும் துப்பட்டாவில் மூக்கை அடைத்துக் கொண்டு வெளியேறினர். இச்சம்பவம் குறித்து தகவல் இருந்த மணப்பாறை போலீசார் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் மருத்துவர் அழகானந்தா போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இச்சம்பவம் தொடர்பாக மற்றொரு மருத்துவர் மோகனசுந்தரி என்பவர் அழகானந்தா மீது வீடியோ ஆதாரங்களுடன் மணப்பாறை போலீசில் புகார் அளித்தார். இப்புகார் மீது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் மருத்துவர் ஒருவர் நோயாளி மீது ஸ்ப்ரே அடிக்கும் காட்சிகள் மற்றும் கதவு கண்ணாடிகளை உடைக்கும் காட்சிகள் மருத்துவமனையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது.